நீங்கள் கேட்கவிருப்பது புறா. ஆதவன் எழுதிய சிறுகதை. ஒலி வடிவில் வழங்குபவர் கிரி. சண்முகத்துக்கு சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்பே பசி தொடங்கிவிட்டது. காலை 9 மணிக்கு மெஸ்ஸில் சாப்பிட்டது. ஆனாலும் எழுந்திருக்க சோம்பியவனாக அவன் தொடர்ந்து அந்த புல்வெளியில் படுத்துக்கொண்டு எதிரே இருந்த அந்த முகலாயர் பாணி கட்டடத்தின் மாடங்களில் வரிசையாக உட்கார்ந்திருந்த புறாக்களை பார்த்தபடி இருந்தான். செங்கோட்டையின் உட்புறம். இவ்வித கட்டடங்களுக்கு அங்கே பஞ்சமில்லை, புறாக்களுக்கும் பஞ்சமில்லை. பள்ளிக்கூடத்தில் சரித்திர புத்தகத்தை படிக்கும்போது முகலாய சக்கரவர்த்திகள், அவர்களுடைய அரண்மனைகள் ஆகியவை பற்றி தன் மனத்தில் தோன்றிய கற்பனைகளை அவன் இப்போது நினைவுக்கு கொண்டு வர முயன்றான். நிச்சயம் அக்கற்பனைகள் பிற்காலத்தில் தில்லியிலும் ஆக்ராவிலும் அவன் கண்ட நிஜங்களுக்கு மிகவும் பின்தங்கியிருக்கவில்லை. ஒரு சாதாரண கிராம பள்ளிக்கூடத்தில் படித்த அவனால் இந்த அளவு பிரம்மாண்ட கட்டடங்களை கற்பனை செய்ய முடிந்தது ஒரு சாதனைதானே. சண்முகத்துக்கு தன்மீதே பெருமையாக இருந்தது. அவன் தொடர்ந்து அந்த புறாக்களை பார்த்து கொண்டிருந்தான். ஷாஜகான் காலத்திலும் இந்த புறாக்கள் இருந்திருக்கும், பகதூர் ஷா காலத்திலும் இருந்திருக்கும், லிட்டன், கர்சன், ஏர்வின் காலங்களில் இருந்திருக்கும், மவுண்ட் பேட்டன் காலத்தில் இருந்திருக்கும். அந்த சரித்திர கால கட்டடத்தையும் அந்த புறாக்களையும் பார்க்க பார்க்க தானும் ஒரு சரித்திர நாயகனாக மாறுவது போன்ற பிரம்மை சண்முகத்துக்கு உண்டாயிற்று. ஓர் அரசனாக, இல்லை, ஓர் அரச குமாரனாக. அவனுடைய பள்ளிக்கூட கட்டடத்திலும் புறாக்கள் உண்டு. பிற்பாடு டவுனில் கல்லூரியில் படிக்கும்போது அங்கும் புறாக்கள் உண்டு. அவையெல்லாம் கூட பழங்கால கட்டடங்கள்தான். கூரை மிக உயரத்திலும் ஏராளமான தூண்களும் பிறைகளும் கொண்டு அமைந்த கட்டடங்கள். இத்தகைய கட்டடங்கள்தான் புறாக்களுக்கு மிகவும் பிடிக்கின்றன. நீ ஓர் ஐடியலிஸ்ட், ஓர் ரொமான்டிக் என்று Sample complete. Ready to continue?